பஜாஜ் ஆட்டோவோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளிவந்திருக்கு. இந்த ரிசல்ட் சூப்பராவே வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. ரெவென்யூ 23% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டைமா ரெவென்யூ வந்து 15,000 கோடி வந்து கிராஸ் பண்றாங்க. 16,200 கோடி ரூபாய் இப்ப பண்ண ரெவென்யூவா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 15,000 கோடி ரூபாய் வந்து கிராஸ் பண்றாங்க. எபிட்டாவை பொறுத்தவரை இதுவுமே வந்து ரெக்கார்ட் ஹையா தான் வந்திருக்கு. 3,100 கோடி ரூபாய் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. எபிட்டாவை பொறுத்தளவுல எபிட்டா மார்ஜினுமே சூப்பரா வந்து இந்த கம்பெனி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் சூப்பரா வந்து இருக்கு. இங்க எக்ஸ்பெஷலா வந்து பார்க்கும்போது இங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட சேல்ஸ் சூப்பரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த கம்பெனியோட ரெவென்யூல. மோட்டார் சைக்கிள் சேல்ஸ்ல 125+ சிசிஸ் இருக்கும்ல, அது எல்லாமே சூப்பரான ரெவென்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. மெயினா அந்த ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் எல்லாமே சூப்பரான ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. இங்க எக்ஸ்போர்ட்ஸா பார்த்தோம் அப்படின்னா 6 லட்சம் வண்டிக்கு மேல எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இங்க லாட்டின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஏசியாலாம். இது ஒரு நல்ல ஒரு சைனா இருக்கு இந்த கம்பெனிக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிளுமே சூப்பரா வந்து இங்க ஏறி இருக்கு. 80,000 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இந்த ஒரு இடத்துலயுமே நல்ல ஒரு சேல்ஸ் growth வந்து இருக்கு. இங்க ஜிஎஸ்டி கட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பஜாஜ் ஆட்டோக்கு ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் growth வந்து காமிச்சிட்டு இருக்கு. ஓவரால் இந்த பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸுமே சூப்பரா தான் வந்திருக்கு. பட் ஆனா கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அண்ட் தென் நாளைக்கு பட்ஜெட் டைம். நாளைக்கான வீடியோ வந்து நம்ம நாளைக்கு வந்து மேக் பண்ணுவோம். நாளைக்கு சண்டே தான் எல்லாருமே இந்த பட்ஜெட் வந்து வாட்ச் பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம். ஒரு அப்டேட்டும் நம்ம வந்து பண்ணுவோம். அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலிட்டியா தான் வந்து இருக்கும். நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே இறங்கிச்சு அப்படின்னா நம்ம 1, 2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். எதனா ரொம்ப ஏறுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து கன்சிடர் பண்ண வேணாம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணியா பார்ப்போம். இங்க ஒரு வாரத்துக்கு அப்புறமா அந்த ஒரு வாலட்டிலிட்டி இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்கும். நாளைக்கு மெயினா ஏற போற ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஃபென்ஸ் ஸ்டாக் கண்டிப்பா வந்து ஏறும். நாளைக்கான மார்க்கெட்ல ஒரு ரேலி வந்து இருக்கும். அண்ட் ரயில்வே ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் வந்து காஷியஸா வந்து இருங்க அப்படின்றது தான் எல்லாரும் வந்து சொல்றாங்க.